மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 வசனங்கள் 16 தொடக்கம் 19 முடியும் வரை. இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறுவர்களுக்கு ஒப்பானவர்கள். ஏனெனில் யோவான் வந்த பொழுது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்றார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கின்றார், குடிக்கின்றார். இவர்களோ இம்மனிதன் பெரும் தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கு நண்பன் என்கின்றார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் சமுதாயத்தை அவர் படம் எடுத்து காட்டுகிறார். எவ்வாறென்றால், ஒரு வீதியிலே அல்லது ஒரு பொது வெளியிலே விளையாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளினுடைய தன்மையை அவர் காட்டுகிறார். அதாவது பாருங்கள், உட்கார்ந்து மறு அணியரை கூப்பிட்டு, பாருங்கள், நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லையே, அதாவது சந்தோஷமாக இருக்கவில்லையே, நாங்கள் ஒப்பாரி வைத்து அழுதோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லையே என்று கூறி அந்த பிள்ளைகளினுடைய மனநிலையை அங்கே இருந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வு நிலையோடு அவர்களின் கருத்தியலோடு ஒப்பிட்டு காட்டுகிறார். காரணம், திருமுழுக்கு யோவான் வந்து மக்களை நல்வழிப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கை முறையை அவர் மாற்ற எண்ணினார். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு இந்த மக்கள் மாறவில்லை. திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வின் நடைமுறை எவ்வாறு இருந்தது? அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. ஆகவேதான் அவருக்கு பேய் பிடித்தது என்று சொன்னார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அவர் ஏழைகளோடும் கஷ்டப்பட்டவர்களோடும் பாவிகளோடும் அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். பல்வேறுபட்ட விருந்துகளுக்கு அவர் சென்றார். அப்பொழுது அவர்கள் இவரை பார்த்து சொல்லுகிறார்கள், பெரும் தீனிக்காரன், குடிகாரன் என்றும், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேருகிறார் என்றும் இவரை குற்றம் சாட்டுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் எவ்வாறு மற்றவர்களை பார்க்கிறோம்? நாங்கள் எவ்வகையான பார்வைகளை கொண்டிருக்கிறோம்? எவ்வகையான கண்ணாடிகளை அணிந்து, பார்வைகளை அணிந்து ஒருவரை பார்க்கின்றோம்? குறை சொல்லுவதை இலகு பிரியமானவர்களே. ஆனால் குற்றங்களையும் குறைகளையும் சுட்டி காட்டுகிற பொழுது நாங்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய வாழ்வு முறை எவ்வாறு இருக்கிறது என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்றவர்களை பற்றி நாங்கள் குறை சொல்லுவது இலகுவாக இருக்கும். ஆனால் எங்களை பற்றி மற்றவர்கள் சொல்லுகிற பொழுது அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், இவ்வாறு சொல்லுகிறது, எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்று சொல்லுகிறார். ஆகவே எங்களுடைய செயல்கள் நாங்கள் கடவுளோடு வாழுகிறவர்கள் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை முறை மற்றவர்களுடைய வாழ்வு முறையோடு ஒத்துப்போகவில்லை என்றால் நாங்கள் குறை சொல்ல முடியாது. மற்றவருடைய வாழ்க்கை முறை எவ்வாறு அமைகிறது என்றால் அது இறைவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப அமைய வேண்டும். எங்களுடைய செயல்கள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய வாழ்வு முறைகள் இறைவனுக்கு ஏற்றதாக அமைகிற பொழுது நாங்கள் மற்றவர்களை பார்த்து குறை சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, குறை சொல்லுதல் இலகு. ஆனால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் முகமாக எங்கள் வாழ்க்கை முறை அமைந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் எங்களுடைய வாழ்வின் நல் முறைகளை மற்றவர்கள் பார்க்கிற பொழுது, அதைத்தான் இயேசுநாதர் சொல்லுகிறார், உங்கள் செயல்களை கொண்டு நீங்கள் என் சீடர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் என்று. எங்களுடைய செயல்கள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகள் என்பதை எடுத்து காட்ட வேண்டும். நான் ஒரு குருவாக இருக்கிறேன் என்றால், நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் என்றால், நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்றால், என்னுடைய செயல் மற்றவர்களுக்கு செய்தியாக அமைய வேண்டும். மற்றவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும்.
திருமுழுக்கு. யோவான் இந்த உலகத்திலே பிறருக்கு மாற்றத்தின் அறிகுறியாயிருந்தார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் மாற்றத்தின் அறிகுறியாயிருந்தார். அதை போல நாங்களும் எங்கள் வாழ்வில் கிறிஸ்து ஆண்டவரை பிறப்பை கொண்டாட ஆயத்தமாகிற இந்த நாட்களில் கிறிஸ்துவை வாழ்வாய் மாற்றுவோம். கிறிஸ்துவுக்காக எங்கள் வாழ்வை பிறரின் வாழ்வுக்காக